ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் ஒரு 50 கிராம் பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்திருக்கேன். அதை விட கம்மியான அளவு 2 ஸ்பூன் மட்டும் பச்சரிசி எடுத்திருக்கேன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன், அது நாட்டு சர்க்கரை. இது நம்ம இப்போ இதை எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம உளுந்தங்களி ரெடி பண்ண போகிறோம். காலையில் உணவாக இந்த உளுந்தங்களியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹீட்னால் ஏற்படக்கூடிய எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த உளுந்தங்களி ரொம்ப நல்லது. நம்மளுடைய கை கால் வலிக்கு இந்த உளுந்தங்களியை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உளுந்தை நான் ஃபஸ்ட்டு வறுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசியை நான் சேர்க்குறேன். உளுந்து 1 பங்கு அப்படின்னா பச்சரிசி பார்த்திங்கன்னா 1/4 பங்கு எடுத்துக்கிட்டாலே போதும். அதே போல் வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும். நான் எல்லாமே கம்மியான அளவு அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி போட்டு ஒரே பாத்திரத்தில் நான் வறுத்துட்டேன். இதே இது நம்ம நிறையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக வறுத்து நம்ம ஆற வச்சு பவுட்ரு பண்ணலாம். அதனால் இப்போ பாருங்கள், நான் ஆற வச்சுட்டேன். அடுத்து பவுட்ரு பண்ண போகிறேன். பவுட்ரு பண்ணிட்டேன். இப்போ அதை நம்ம களி மாதிரி கிண்டணும். அதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிடுவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன். ஏன் இதில் நான் இப்போவே நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் அப்படின்னா இது சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்பவும் கட்டி கட்டியாக ஆகாது. அந்த நாட்டு சர்க்கரை இலகும்போது நம்ம கிண்டுற இந்த உளுந்தங்களையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அதுக்காகத்தான் நான் சேர்க்குறேன். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடுவோம். இது கிண்டுறது ரொம்ப ஈஸி. கட்டி மட்டும் மேலே விழுகாத அளவுக்கு நம்ம நல்லா இந்த மாதிரி உருண்டை கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த மாதிரி கிண்ணாலே போதும். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. காலையில் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடலோட ஹீட்டை தணிக்கும். நம்ம உடம்புல பேக் பெயின் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கிண்டிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் இன்னுமே பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது சின்ன குழந்தைங்களுக்காக கூட கொடுக்கலாம். அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லது. வீட்டிலையே உடனே மாவரைச்சி நம்ம உடனே செஞ்சுக்கலாம். காலையில் டிஃபன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. இது பெண்கள் அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடி பிடிக்காமல் நம்ம முடிஞ்சளவு இந்த மாதிரி லாஸ்ட்டில் நல்லா கிண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யக்கூடியது தான். இது சாப்பிடும்போது நமக்கு தேவைன்னா நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்து சாப்பிடலாம். தேங்க்யூ.